நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய தலைவர்களிலே தமிழகம் விழிப்போடு இருந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற பெருந்தகைகளிலே ஒருவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு முறை மட்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் மேடை ஏறி நான் சால்வை எடுத்துக் கொண்டு போகவில்லை, மாலை எடுத்துக் கொண்டு போகவில்லை, ஒரு வேதாகமத்தை பைபிளை அவர் கையிலே கொடுத்து என்ன என்று கேட்டார். நீங்கள் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நீர் தேவைக்காக இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுவதற்காக மேடை ஏறி இருக்கிறேன் என்று அந்த வேதாகமத்தை கொடுத்தேன். இது எதை படிப்பது என்று கேட்டார். நான் 37ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை படித்து காட்டினேன். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே என்று ஆரம்பிக்கும். அதை எடுத்து அந்த 3 வரிகளை எல்லாம் அவருக்கு படித்து காட்டிவிட்டு நான் மேடை விட்டு இறங்கினேன். 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அவர் கொடுத்த முதல் குரலும் பேசிய பேச்சுக்களும் இன்னும் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழ் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சாதாரண மனிதராக பிறந்து மாமனிதராக வளர்ந்து தன்னை வாழ வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற உள்ளம் அவர் உள்ளம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவார், நாங்கள் அறிவோம்.